அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொறுமையும் கருணையும் காட்டிய ஓர் உண்மை சம்பவத்தை இன்று பார்க்கலாம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அல்லாஹுவின் மார்க்கத்திற்கு அழைத்து கொண்டிருந்த காலத்தில் மக்கா நகரில் குறைஷி மக்கள் அவர்களை மிகவும் துன்புறுத்தினார்கள். அதன்பின் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தாயிஃப் நகரத்திற்கு சென்றார்கள். ஆனால் அங்கேயும் மக்கள் அவர்களை ஏற்கவில்லை. மாறாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அந்த மக்கள் கேலி செய்து அவமதித்தார்கள். சிறுவர்களை தூண்டிவிட்டு கற்கள் எரியச் செய்தார்கள். அந்த கற்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் கால்களை காயப்படுத்தின. இரத்தம் செருப்புகள் வரை வழிந்தது. அந்த நேரத்தில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சோர்வாக ஒரு தோட்டத்தில் அமர்ந்தார்கள். அப்போது அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பினான். அந்த மலக்கு கூறினார்கள், இந்த மக்களை விரும்பினால் 2 மலைகளுக்கிடையில் நசுக்கி விடுகின்றேன். ஆனால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா? இல்லை, இவர்களின் சந்ததியிலாவது அல்லாஹுவை வணங்கும் மக்கள் வரலாம் என்று நான் நம்புகின்றேன். எவ்வளவு பெரிய கருணை! தம்மை காயப்படுத்திய மக்களுக்கு கூட சாபம் விடாமல் அவர்களின் எதிர்கால சந்ததிக்காக நன்மை வேண்டியவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் பாடங்கள். கோபம் வந்தாலும் பொறுமையை கைவிடக்கூடாது. நம்மை துன்புறுத்தியவர்களுக்கு கூட நன்மை நினைக்க வேண்டும். அல்லாஹுவின் வழியில் வரும் சோதனைகளை சகிப்புத்தன்மையுடன் எதிர்கொள்ள வேண்டும். உண்மையான தலைவன் பழி வாங்க மாட்டான், மன்னிப்பார். இந்த சம்பவம் சஹீஹுல் புகாரி மற்றும் சஹீஹுல் முஸ்லிம் ஆகிய நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சஹீஹுல் புகாரி ஹதீஸ் எண் 3231, சஹீஹுல் முஸ்லிம் ஹதீஸ் எண் 1795. நம்மை காயப்படுத்தியவர்களுக்கு கூட நன்மை வேண்டியவர்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அவர்களின் வாழ்க்கை மனித குலத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாடமாகும். இந்த சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து நாலேஜ் ஆஃப் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் அருமையான ஒரு சம்பவத்துடன் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.